பொதுவாக இந்த இரண்டாம் பாகம் படங்கள் தமிழில் வந்து பெருசாக எடுபடலை அப்படிங்கிறது தான் உண்மை. எத்தனையோ படங்கள் வந்துச்சு, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சுது. சில பேர் வீம்புக்குன்னே இரண்டாம் பாகம் எடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மார்க்கெட் போனதுக்கப்புறம் இரண்டாம் பாகத்தை வச்சு நம்ம கம்பேக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அதுவும் பேக் ஃபயர் ஆயிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் காசுக்காகவே கண்டென்ட்டே இருக்காது, ஆனால் இந்த படத்தோட இரண்டாம் பாகம் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையாக ஒன்று எடுத்து அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகும். தமிழில் இது மாதிரியான பல படங்கள் நம்ம உதாரணமாக சொல்லிட்டே போகலாம். இப்போது எல்லாரும் கம்பேர் பண்ணுறது கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா, இந்த ரெண்டு துறையில் இருக்க படங்களோட இரண்டாம் பாகங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. உதாரணத்துக்கு பாகுபலி 2, KGF 2 இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மலையாளத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 2 மிகப்பெரிய வெற்றி. ஏன் தமிழில் மட்டும் அப்படி ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு டாக்கை வந்து சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எல்லாரும் நினச்சிருக்காங்க தமிழில் இரண்டாம் பாகம் ஹிட் ஆகிறதே வெறுமனே நம்ம சுந்தர்சியோட அரண்மனை வரிசை படங்களும் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட காஞ்சனா வரிசை படங்களும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. தமிழ் சினிமாலேயே ஆரம்பத்திலேயே நான் சொல்கிறது 80s கமலஹாசன் பண்ண அந்த இரண்டாம் பாகம் கிடையாது. 2000 கேட்டகரியில் நான் சொல்கிறது இரண்டாம் பாகம் எடுத்து அந்த பாகத்தையும் மிகப்பெரிய ஒரு வசூல் படமாக மாற்றின ஒரு படம் இருக்குது. அந்த படத்தின் பெயர் சிங்கம் 2. நம்ம ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்த முதல் பாகம் சிங்கம். அந்த படம் அமோக வெற்றி. 2010 ரிலீஸ் ஆச்சு. அதே படம் 2013 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ தமிழில் எல்லாரும் இரண்டாம் பாகம் எடுத்தாவே ஃப்ளாப்பு, ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்தாவே ஃப்ளாப்பு அப்படிங்கிறத மாற்றினது வந்து நம்ம சூர்யாவும் ஹரியும் தான். ஸோ சிங்கம் 2 அமோக வெற்றி படம். ஸோ இதையெல்லாம் வந்து தெரியாமல் அல்லது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி KGF 2வையும் பாகுபலி 2வையும் திருஷ்யம் 2வையும் தான் உயர்த்தி பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சிங்கம் 2 தான் இந்த படங்களுக்கு முன்னோடி இரண்டாம் பாகம் எடுத்து வெற்றி பெறதில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலம் நம்ம அழுத்தமாக சொல்லிக்கிறோம். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.